Write each of the following fraction as percentage. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரிக் என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100% நம்ம மல்டிப்ளை பண்ணினா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 36/50. இது ஃப்ராக்ஷன். இது நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 100 போட்டோம்னா என்ன ஆகும், this is 1 2, this is 2 2 sir 250 sir 100. 36 into 2, 6 2 sir 12, அப்புறம் 3 2 sir 6 plus 1 7, 72%. Next second one, 81/30 into 100. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0 கேன்சல் பண்ணலாம். இங்க என்ன வரும், 1 3 is 3, 2 3 are 6. அப்போ ரிமைண்டர் 2 வருமா, 7 3 are 21. அப்போ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 270%. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 42/56. இப்போ பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், 100% மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது 2 வால கேன்சல் பண்ணலாமா, 2 2 are 4, 1 2 is 2. இது 2 வால கேன்சல் பண்ணலாமா, 2 2 are 4 வரும், ரிமைண்டர் 1 வரும், 16, 8 2 are 16. இப்போ 7 ஆல கேன்சல் பண்ணலாமா, 3 7 are 21. இங்க என்ன வரும், 4 7 are 28. அப்புறம் திரும்பவும் இங்க ஃபைனலா நமக்கு என்ன வந்திருக்கு, 3/4 into 100% வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 4 is 4, 25, 2 4s are 8, ரிமைண்டர் 2, 5 4s are 20. 20 போட்டோம்னா என்ன ஆகும், 3 into 75 is 3 is 25 is 75%. ஓகே, நம்ம கேன்சல் பண்ணி போட கத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபோர்த் ஒன், 2 1/4. 2 1/4 நம்ம என்ன பண்றோம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண போறோம். 4 into 2, 4 into 2 is 8, 8 plus 1 is 9, 9/4 into 100%. கேன்சல் பண்ணா என்ன ஆகும், 1 4 is 4, இங்க வந்து 25. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்றோம். 9 5s are 45, ரிமைண்டர் 4, 9 2s are 18 plus 4 225, 225%. இதாவது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தா என்னது, பெர்சன்டேஜ் 100க்கு மேல வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், 1 3/5. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணா என்ன வரும், 5 into 1 is 1 plus 3. இப்போ என்ன வரும், 8/5. 8/5 into இங்க 100 போட்டோம்னா என்ன ஆகும், 1 5 is 5, 2 5s are 10, 0. So 8 into 20 is 160%.